1, 2, 3, go! வெல்கம் டு சக்தி இன் பிரான்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இந்தியர்கள் கலாச்சார சங்கம் நடத்தக்கூடிய முதலாம் ஆண்டு விழா மற்றும் தீபாவளி கொண்டாட்ட மகளே சும்மா கோலாகலமா உள்ள வந்து நிறைய டான்ஸ், சிலம்பம் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய தமிழர்கள் வந்து பாரம்பரிய உடையிலையும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உள்ள என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க மக்களே. உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்து தோரணம்லாம் அழகா கட்டி வச்சிருக்காங்க. குங்குமப்பூ, சந்தனம் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்மளும் எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பூசிடுவோம். நம்மளும் சங்கத்துல இப்ப ஐக்கியமாயாச்சு. இப்ப உள்ள போய் இங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மக்கள். இந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் வாங்க. வாவ், கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே ரொம்ப ஸ்வீட்டோட நம்மள வெல்கம் பண்றாங்க. இங்க லட்டு, அல்வா, நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்கப்பா. வாங்கம்மா வாங்கம்மா, பொண்ணா வராது பொழுது பொண்ணா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. 100 ரூபா ஐயா, போனா வராது பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா. பார்க்கவே நமக்கே வந்து சாப்பிடணும் போல இருக்கு. வேணுங்கிற மக்கள் வந்து தீபாவளிக்கு ஆர்டர் போட்டுருங்கப்பா. இங்க வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. செயின், நிறைய டிசைன்ஸ் சாரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் பண்றோம், ஃபேன்சி ஐட்டம்ஸும் எல்லாமே பண்றோம். நாங்க இங்க த்ராம்ப்லேல தான் என் கடை இருக்கு. தீபாவளி சேல்ஸ் இங்க அள்ளிக்கிட்டு இருக்கு போல இருக்குப்பா. புடவை கடை. பியூட்டி குயின் உங்களோட கடையா இது? புடவை கடை. பியூட்டி குயின் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். ஒன்லே சுபா ஓப்பனிங் ஒரு கர்ஃபூர்ல. இது சும்மா சைட் பிசினஸ். ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். கல்யாண பொண்ணுங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு தேவைப்படும். நானும் வாங்கி வச்சிருக்கேன். காசு அதிகமா வச்சு விக்கிறீங்களா இல்ல கம்மியா கொடுக்குறீங்க? கம்மியா கொடுக்குறேன். இன்னைக்கு அதுவும் ரொம்ப கம்மி. அப்படிங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்ப 5 யூரோ கம்மி பண்றேன். நம்ம அசோசியேஷனுக்காக. அதான் விலைய சொல்ல மாட்டேங்கிறீங்க. 55னா 50, 50னா 45. சரியான ஆடி தள்ளுபடி மாதிரி இங்க தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்க நீங்களும் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அதாவது உள்ள வந்த உடனே மங்களகரமான கலர் மஞ்சள் கலர்ல வச்சிருக்காங்கப்பா. சாரி எல்லாம் 25 யூரோவா. நம்ம ஊர்ல பஜார்ல போற மாதிரியே இருக்கு. யூடியூப் சேனலா? ஆமா மேடம். உங்களை பாத்துறோம் நாங்க. நிறைய பாத்துறீங்களா? வீடியோ எடுக்குறீங்களா? ஆமா, வீடியோவும் போயிட்டு தான் இருக்குது. ஐயோ சாரிப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜாலியா எப்பவும் பேசுற மாதிரி பேசினே இருக்கு. ஊர்ல இருக்கிறதுக்கு இங்க வந்து இந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்றேன் தீபாவளியில அப்படின்னா என்ன? ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்றோம். ஃபேமிலி ரொம்ப கண்டிப்பா மிஸ் பண்றோம். ஆமா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் அவங்க வெக்கப்படுறாங்கப்பா. வெக்கமா வருது. என்னடி ரொம்ப முக்கியமான நம்ம கூட நின்னுட்டு இருக்கிறாங்கப்பா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சக்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. எடிட்ல போட்டுருவீங்களா? வருவனா? எடிட்ல போட்டுருவீங்களா? வருவனா? மச்சானோட மாமியார் இவங்க. ஊர்ல இருக்கிறதுக்கும் இங்க கொண்டாடுறதுக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் அது? ஹாலிடேஸ் தான். சொந்த பந்தங்களை மிஸ் பண்றோம். இங்க வந்து ஹாலிடே அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்காது. அப்ப நம்ம லீவ் போடணும். அவ்வளவுதான். ஆக்சுவலா முக்கியமான ஒரு விஷயம்னா, தீபாவளிக்கு எங்களுக்கு லீவே கிடையாது மக்களே. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு சில பேர் வந்து இங்க வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க. அப்படி இல்லைன்னா லீவ் போட்டு கொண்டாடுவாங்க. இப்படிதான் இங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அக்கா, எங்களுக்கு கொஞ்சம் எதாவது காட்ட முடியுமா டிசைன்ஸ்லாம்? சிக்கன் சொல்லிட்டு ஓகே. அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் ஃபுட் அந்தோனியே செய்யறோம். எங்க கிட்ட சாரீஸ், சல்வார், அக்சசரிஸ் எல்லாமே A to Z இருக்குது. சாப்பாடு வந்து ரிசப்ஷன் ஆட்களும் செய்யறோம். தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பசங்களுக்கு வந்து தங்கி இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சுக்கிறோம். இங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் காட்டலாமா? அது பாருங்க நண்பா. இல்ல நிறைய சோக்கர்ஸ் மாடல் இருக்குது. சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, சல்வார் இருக்குது, லெகங்கா இருக்குது, ரெடிமேட் சாரீஸ் இருக்குது, சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா போட்ட சல்வார் இருக்குது. ஏன்னா செலிபிரிட்டிஸ் போட்டு சங்கஸ் நம்மள்ட்ட இருக்கு. செலிபிரிட்டி போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, எல்லாம் அருமை. சூப்பர். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாச்சியோட ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இங்கே நிறைய நெக்லஸ் எல்லாம் விதவிதமா போட்டிருக்காங்கப்பா. மேடம் வணக்கம், என்ன டைமண்டா இது?
நக்கல்யா அவனுக்கு டைமண்ட் மாதிரி தான். டைமண்ட் மாதிரி உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கணும். என் பேர் பாக்கியலட்சுமி. நாங்க செர்ச் பொத்துவாசில் இருக்கோம். உங்க வீடியோலாம் நாங்க நிறைய பாக்குறோம். அப்படிங்களா? ஆமா மக்களே, இப்ப நம்ம கூட அண்ணன் இருக்கிறாங்க. என் பேர் ராமமூர்த்தி. சங்கத்துல நாங்கெல்லாம் ஒரு மெம்பரா இருக்கிறோம். இப்ப இங்க தீபாவளி கொண்டாட்டம் சிறப்பா மேயர்லாம் வர வச்சு கலை நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த கலை நிகழ்ச்சிக்கு நம்ம சக்தி அவர் வந்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். அவரு சேனல் நாங்க ரொம்ப ரெகுலரா பாக்குறாங்க. நாங்க ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சூப்பர். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதிலும் உங்களை பெரிய யூடியூபர் பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. தமிழ் நம்மளோட உறவுகளை பார்க்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நம்ம ஊர்ல தீபாவளி நம்ம செலிப்ரேஷன் பண்றதுக்கும் இங்க பிரான்ஸ்ல நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க? ஊர்ல இருக்கிறது இந்த கோலாகலமா இருக்கும். இங்க அந்த பட்டாசு வெடிக்கிறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம தமிழ் சங்கத்தை எல்லாரையும் ஒண்ணு கூடி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த ஒரு தருணத்துல நீங்க நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றோம். ஊர்ல நாங்க மிஸ் பண்றதால பிள்ளைங்களும் சேர்ந்து மிஸ் பண்றாங்க. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. மிக்க நன்றிங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபியூம்லாம் வச்சிருக்காங்கப்பா இந்த ஒரு ஸ்டால்ல. போஜு மேடம் சபா, இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில வார்த்தை. வெக்கம் வந்துடுச்சா உங்களுக்கு? ஐயோ பாருங்க, வெக்கமே கியூட்டா படுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. டிக்கெட்டு இலவசமா போட்டுக்கிறாங்க, சாப்பாடும் இலவசம், நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு, ட்ரெஸ் நகை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. வருஷம் வருஷம் செஞ்சா கண்டிப்பா வருவோம். ஓகே, ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்ட்ட பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம கூட தினேஷ் இருக்கிறாரு. இவர் நம்மளுடைய தம்பி தான். தமிழ் கலாச்சார கலைகள் ஒன்றான சிலம்பம் மிக அழகா சுத்தக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். நம்மள மாதிரியே இவரும் சிலம்பம் நல்லா சூப்பராக சுத்துவாரு. பிரான்ஸ்ல கிளாஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க இதுல சப்ஸ்கிரைபர் கிட்ட எங்களை காட்டுறதுக்கும் அண்ட் நம்ம தமிழ் இதை தொடர்ந்து நீங்க காமிச்சிட்டு வரீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் செகண்ட் தேங்க்யூ எதுக்கு அப்படின்னா, சிலம்பம் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா சிலம்பம் செய்யும்போது நான் இவரையும் கோத்து விட்டுட்டேன். நான் இவருமே அற்புதமா சுத்துவாரு. என்னன்னா அந்த ஒரு சேம் பேஸ் தான் எல்லாருமே தமிழர்கள் செய்யணும்ன்றதுக்காக தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நாள் நைட்ல நான் இன்விடேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பையன் எப்ப என் பேரை அதுல கோத்து விட்டாருன்னு தெரியல. சிலம்பம் செய்யறதுல சர்ப்ரைசிங்கா என்னோட நேம்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் முதல் முறையாக இந்தியர்கள் கலாச்சார சங்கம் இந்த ஒரு முதலாம் ஆண்டு நிகழ்வை நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற விதமா நாங்களும் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். It is called as Silambam. Is Shakti in France and Dinesh on stage. அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ தமிழ் சொந்தங்களை இந்த ஒரு மேடையில் பார்க்குறவங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சிலம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸே இல்லை, ஜஸ்ட் ஒரு நேற்று இரவு சொல்லியிருந்தாங்க இது போல் சிலம்பம் பண்ணணும் அப்படின்னு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணக்கூடிய என்னோடய தம்பி தினேஷ் அவர்கள் பார்த்தோன்னே பேசினோன்னே ஓகேப்பா ஆன் ஸ்பாட்லேயே கொரியோகிராஃபி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெசென்ட். C'est le petit moment pour vous dans le monde de l'Inde des Sud et l'Inde partout.
வாழ்த்துக்கள் தம்பி, மேலே மேலே போகணும். நான் போன வீடியோல காமிச்சிருந்தேன் மூவர்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. நம்ம வீட்டுல வந்து ஏதாவது பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும் மக்களே. அரிசி காய்கறிகள்லாம் இந்த பக்கம் வச்சிருக்காங்க. இப்போ பூண்டு வெண்டைக்காய்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இங்க இருக்குது. என் பேர் அன்னபூரணி. என் பொண்ணு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. எல்லாரும் இந்த கடை பார்க்க சொல்லி லெஹங்கா பிரைடல் லெஹங்கா எல்லாமே காஸ்ட்லியா இருக்குமா இல்ல கொஞ்சம் விலை கம்மியா கொடுக்குறீங்க? பிரைடல் லெஹங்கானா ஃபேக்சர் de 400 € கொடுக்குறோம். மீதி லெஹங்கா ஃபேக்சர் de 50 € மீதி லெஹங்கா. சூப்பர். ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இந்த Dress ரொம்ப பார்க்கவே வந்து அழகா இருக்குது. இவங்க ஒரு யூடியூபர். அப்புறம் நான் வந்து இங்க பிரான்ஸ்ல வந்து கம்பெனி வச்சிருக்கேன், மார்க்கெட்டிங் அந்த கம்பெனிஸ் வச்சிருக்கோம். ஸ்டில் நானும் சிலம்பம் சுத்துறேன், அவங்களும் சுத்துறாங்க, எல்லாருமே நம்ம சுத்துவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலயமா நம்ம கலாச்சாரத்தை வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம நம்மளா இருப்போம். நம்மளா இருக்கிறதெல்லாம் பலம் இருக்கு. அது மட்டும் தான் நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லுங்க. சப்போஸ் யாராவது கத்துக்கணும், சின்சியரா நான் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினேஷ் தம்பி வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்க வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்கப்பா. இதெல்லாம் கையாலே வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க தான் இதெல்லாம் வரைஞ்சீங்களா? ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் பேரு கௌரி. ஒரு 7 வருஷமா இங்க போறேன் கிளாஸ்க்கு. ஓகே. ஆனா என்னால வந்து இந்தியா ஃபியூச்சர்ல இருந்து வெளியில வர முடியல. அதனால பிரசன்டேஷன் தான் இதெல்லாம். வா வா ப்ரோ. நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுது. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலும் மேலும் வளர்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மொழி வளரும். மொழி வளர்ந்தா மொழியோட அறிவு நம்ம கூடயே இருக்கும். அறிவு மட்டும்தான் நம்மள மேல கொண்டு வரும். அதனால தமிழை விட்டுறாதீங்க. அத ஒரே காரணத்துக்காக தமிழை விட்டுறாதீங்க. அதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிரான்ஸ்ல நடக்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பெரிய சப்போர்ட். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு விரும்புறோம். தேங்க்யூ சோ மச் சக்திவேல் அண்ணா. ரொம்ப அழகா சொல்லியிருந்த தம்பி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி மக்கள் எல்லாருக்கும். பலவித கலவையான குத்து பாடலுக்கு கலக்கிய இந்த குட்டீஸ் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றி குட்டீஸ் அவர்களே. அசோசியேஷனுடைய மெம்பர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கேட்போம். இந்த நிகழ்வு பத்தியும் தீபாவளி நிகழ்ச்சிகளை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள். தீபாவளி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த பட்டாசுல இருந்து வெளிச்சம்ன்ற ஒண்ணு வருது இல்ல, அந்த வெளிச்சம் எதுன்னு கேட்டா நாம தான். நாம யாருன்னு கேட்டா உடல் மட்டும் இல்ல, ஆன்மாவை சேர்த்து தான். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ப்ரோக்ராம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்குதா? பேர் என்ன? ரக்ஷனா. மோனிகா. மோனிகா. கோகுல். நான் பேர் எலிசன். நீங்க தீபாவளி வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நிகழ்ச்சி ஏன் பண்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த நாட்டுல நாம இருக்கிறது பிரான்ஸ். இந்த பிரான்ஸ்ல ஆளுக்கு ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கிற நேரம் நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மற்ற யூரோப்பியன் நாட்டை சேர்ந்த ஆக்களும் இல்ல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் நம்மளோட கலாச்சாரத்தை பரப்புறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி அசோசியேஷன் நிறைய இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. உள்ள வந்த உடனே ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க? சாமி கும்பிடுறதுக்காக பண்றாங்களா? ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க தீபாவளி? நீ என்ன பண்ணுவீங்க? ஓ அக்கா தங்கச்சி 2 பேரும் சொல்லுங்க தீபாவளி. அதான் பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு? ஸ்வீட் செஞ்சு எல்லாரும் தருவோம். அதுக்கு அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்வீட் செய்வாங்க. ஸ்வீட்ல கொடுப்பாங்க, பேசுவோம். அதான் பிரியாணி செய்வீங்களா? பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க என்ன? ஓகே. தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க?
தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க? சந்தோஷம். சந்தோஷத்துக்காக கொண்டாடுறாங்க. என்ன? ஓகே ஓகே. உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலா ஊர்ல நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கும் இங்க கொண்டாடுறதுக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஊர்லன்னா ஜாலி. இங்க வந்து நம்ம சேர்த்துக்குள்ள உட்காந்து கொண்டாடுறோம். சொந்த பந்தத்தை மறுநாள் அப்படியே கொடுறோம். அங்கன்னா உடனே நம்ம குத்துறோம், எல்லாரும் பாக்குறோம், கோயிலுக்கு போறோம், ஒரு நோம்பு கவர் இதெல்லாம் நல்லா ஒரு இதாக ஜாலியாக பட்டாசு வெடிக்கல முடியே. பிரான்ஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம பட்டாசு வெடிக்க முடியாது மக்கள். அது இங்க ஒரு தடை. தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க? அதுதான் அவங்க சொன்னாங்கல்ல, நரகாசுரனை கொண்டு வந்தாங்க. அதை வந்து அப்பா சாவும் போது சொல்லிட்டாரு, எல்லாரும் விளக்கெல்லாம் ஏற்றி பட்டாசு வச்சு என்னுடைய திருத்தத்தை வந்து இதாக கொண்டாடுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதனால தீபாவளி கொண்டாடுறேன். சூப்பர் சூப்பர். சக்தி ஓகே, நான் பார்த்துட்டேன் உங்க சேனல்ல. அந்த அணிவுத்து இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எப்படி சேனல் எப்படி இருக்கு மேடம்? வீடியோ போர் அடிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை போர்ல அடிக்க நல்லா தான். 1 2 3 கோ. ஆக்சுவலா நம்ம கூட ஒரு நண்பரும் இருக்கிறாரு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சக்தியின் பிரான்ஸோட மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள தமிழ் சொந்தங்கள் பாரிஸ் பிரான்ஸில் எப்படி கொண்டாடுறோன்னு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சக்தியை ப்ரோ கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக நம்ம நண்பரும் ஒரு சேனல் வச்சு நடத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சேனலோட பேர் என்ன ப்ரோ? பாரிஸ் நண்பன். பாரிஸ் நண்பனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க நண்பர்கள். ஓகே, கண்டிப்பா. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆக்சுவலா இங்க வந்த எல்லாருக்குமே சலிக்காம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. என்ன சாப்பாடு எல்லாருக்கும்? வெஜிடபிள் பிரியாணிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? வந்ததுல இருந்து பார்த்தோம் துருன்னு காலையில இருந்து ரொம்ப அழகா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வாழ்த்துக்கள். காலிஃபிளவர் பகடாலாம் வச்சிருக்காங்க. வெங்காயம் பச்சடி முடிச்சிட்டு, அல்வா முடிச்சிட்டு. அல்வாலாம் முடிஞ்சிச்சு. அப்ப நாங்க பட்னி தான் போல இருக்கு. வீடியோ எடுத்துட்டு வாங்க. தீபாவளியை பத்தி ஒரு சில வார்த்தைகள். தீபாவளி ஒரு தமிழ் பண்டிகை, எனக்கு பிடிச்ச பண்டிகை. எதுக்கு கொண்டாடுறாங்க? நரகாசுரன் கொண்ட நாள்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த நாள் அதனால உலகத்துக்கே கொண்டாடுறதுனால நல்லா கொண்டாடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தீபாவளி அன்னைக்கு? பலவரம் சாப்பிடுவோம், அதிகமா பலவரம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வெடி வெடிப்போம். இங்க அவ்வளவா சான்ஸ் கிடையாது. பட் நம்ம ஊர்ல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஊர்ல நம்ம ஆச்சுதான் தெருப்புறா வெடி. அதுக்கப்புறம் வண்டி எடுத்து சுற்றுவோம், நிறைய பீச்சு எங்க பார்த்தாலும் சுற்றுவோம், நல்லா பலவரம் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தீபாவளி தாங்க. என்றும் தீபாவளி, எப்போதும் தீபாவளி, எல்லாரும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி எதுக்கு ப்ரோ கொண்டாடுறாங்க? தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க? தீபாவளின்றது ஒரு தீபத்துக்கு வணக்கம் தெரிவிக்கிறதுக்காக கொண்டாடுறோம். அப்படியா? ஆமா. தீபம்ன்றது தீபாவளியை குறிக்குது. அந்த தீபாவளி அப்ப எல்லாரும் அனைவரும் பட்டாசு வெடிச்சு, ஸ்வீட் சாப்பிட்டு, இனிப்பு வாங்கி எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தர் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்ததுக்காக தீபாவளி கொண்டாடுறோம். பட் இந்த நிறைய பேர் இந்த நரகாசுரனை கொன்றதுக்காக தீபாவளி கொண்டாடுறான்னு சொல்றாங்களா? அது என்ன? அது ஓல்ட் இஸ் ஓல்டு, இப்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக தான் தீபாவளி கொண்டாடுறோம். இதுதான் உண்மை. மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மை. தீபாவளி பத்தி ஏதாவது சொல்லுப்பா வாப்பா. தீபாவளி பத்தி ஒரு சில வார்த்தைகள். தீபாவளினா பட்டாசு ஐயா. நம்ம ஊர்ல பட்டாசு வெடிப்பாங்க. இங்க ஒண்ணும் வெடிக்க முடியல. நம்ம ஊர்லயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. நம்ம ஊர்ல அந்த காலத்துல வந்து 90-95 வந்து அரியாமத்துல பட்டாசு வாங்கினாக்கா திருப்தியா வெடிப்போம். ஓகே. இப்பெல்லாம் என்ன தீபாவளி மாதிரி இருக்குது. அதாவது எந்த தெருவுல வந்து வியாபாரம் அதிகமா இருக்குதோ அந்த தெருவு தான் நாங்க கண்ணியம் பண்ண மாதிரி. நம்ம என்ன பாப்பா, நாங்க 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. என்னத்த ஊசி படம் கூட வெடிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு குரூப் இருக்கிறோம், வில்லேபிள் இந்த மாதிரி எல்லா ஊரையும் கலந்துருக்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு ஜாலியா கூழ் கூட விளையாடுவோம். ஜாலியா விளையாடுவோம். ஒரே சிரிப்பு தான். நண்பர்களை பார்க்கும் போது அதுல ஒரு சிரிப்பு இருக்குதா, தனி சிறப்பு. தீபாவளினாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், ஃபேமிலி கூட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க? புராண காலத்துல நரகாசுரன்ற ஒரு அரக்கனை அழிச்சனால வந்து
மக்கள்லாம் குதூகலமா கொண்டாடுறதுக்காக வச்ச ஒரு பண்டிகை தான் தீபாவளின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறாங்க மக்களே. இப்ப தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறது நிறைய பேர் ஒரு பதில் சொன்னாங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்ச பதிலோ அதை நீங்க வந்து கன்ஃபியூஷனா எடுத்துக்கோங்க மக்களே. தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க? நரகாசுரனுக்காக கொண்டாடுறாங்க. நரகாசுரனுக்காக கொண்டாடுறாங்களா? ஆமாப்பா. நீங்க தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? தீபாவளி அன்னைக்கு வடை, கறி குழம்பு, இட்லி, தோசை, சுய உண்டை எல்லாம் செய்வோம். நீங்களே சாப்பிட்றீங்களா இல்லை யாருக்காவது கொடுப்பீங்களா? நான் ஒரு 10 பேருக்கு கொடுப்போம் பாருங்க. 10 பேருக்கு கொடுப்பீங்க. என்னால முடிஞ்சது செய்யணும்ல, 10 பேருக்கு கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மெர்சி புக்கு மேடம், மெர்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. ரொம்ப அழகா இங்க வந்து கோலம் போட்டிருந்தாங்க மயில்லாம். பட் லைட்டா கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் கலைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்கு. மங்கள வாத்தியத்தோடு அசோசியேஷன் 1, அசோசியேஷன் இந்தியன் 1 நிர்வாகிகள் மனைவியார் மற்றும் உறுப்பினர்கள் மனைவிகள் இங்கே மங்கள இந்த நிகழ்ச்சியை பத்தியும் தீபாவளியை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா அருமையா இருக்கு, நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க. குறிப்பா உங்களோட சிலம்பாட்டம் ரொம்ப டாப்பா இருந்தது. மிக்க நன்றி. பாக்குறதுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க.